அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஆஷா லைஃப் ஸ்டைல். நாங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம், நீங்களும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலி பாஸ்தா. இது வந்து இங்கே அதிகமாக கிடைக்கும், இந்தியாவில் மேபி செலக்டான பிளேஸில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வாங்க பார்க்கலாம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுங்கள ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா, நான் வந்து அந்த பாஸ்தா வந்து இங்கே கிடச்சிது. ரேட்டுமே பார்த்திங்கன்னா 2 ரியால் ஆஃபரில் இருந்தது அல்மதினால். அதனால் அது வாங்கி இது வந்து ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் போட்டு, கேரட்டு, க்ரீன் பீஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பாஸ்தா வந்து நல்லா வேக வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேகி மாதிரியே நீட்டமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கிட்ஸ் கொடுக்க ஒரு நல்ல விஷயந்தான். பிள்ளைங்களுக்கு பாஸ்தானாலே பிடிக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனியன், டொமேட்டோ அண்டு கேரட், க்ரீன் பீஸ், இதை மட்டும்தான். ஸோ இதெல்லாம் சின்ன 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 பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை தனியாக நான் ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கிறேன். நல்லா அகலமான கடாய் வச்சா இது கொஞ்சம் பெஸ்ட்டு. ஸோ ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதோடு வந்து இந்த சாப் பண்ணி வச்சுருந்த ஆனியனை நல்லா போட்டுக்கிட்டு ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்குனா மட்டும் போதும். ஸோ அதை நல்லா பண்ணி நான் ஆனியனை நல்லா இது பண்ணிவிட்டு, ஸோ ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், ஆக்சுவலி அதில் ஸ்பைஸ் இல்லாதனால நான் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அதெல்லாம் போட்டு நல்லா வந்து அதுவுமே நல்லா சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னென்னா, க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாட்டே பண்ணிங்கன்னா சீக்கிரம் வேகும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நியூட்ரிஷன் அதில் இருக்க வெஜிடபிள்ஸில் இருக்க நியூட்ரிஷன்லாம் எவால்வேட் ஆகாது. ஸோ முடிஞ்ச வரையும் நம்ம குக் பண்ணுற எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சீக்கிரம் வெந்துருச்சு. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட்டும் போட்டுட்டு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டொமேட்டோவும் போட்டு இப்போ நல்லா டொமேட்டோ மசிச்சு அந்த காய் நல்லா வேகணும். ஏன்னா நம்ம வந்து க்ரன்ச்சியாக சாப்பிட்லாம், பட் எங்களுக்கெலாம் அப்படி இருந்தால் பிடிக்காது. நல்லா ஸோ அந்த காய், தக்காளி நல்லா தண்ணி விட்டு எண்ணெய் பிரிகிற மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம போட ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் தேவையில்லை. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வந்து மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டேன். ஏன்னா நான் க்ரீன் சில்லியும் போட்டிருக்கிறதுனால, அனசு சாப்பிட்றதுனால நான் ஸ்பைசி அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அதோடு வந்து மஞ்சத்தூள் வந்து நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கிட்டேன். இப்போ இது மட்டும் போதும் மசாலா. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஒரு விஷயம் என்னென்னா, முடிஞ்ச வரையும் நீங்கள் மக்ருனி, பாஸ்தா இந்த மாதிரி செய்கிறவங்க மட்டன் மசாலான்னு இருக்கும் இல்லையா, ஆச்சியில், சத்தியில், அந்த மட்டன் மசாலாவை மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு இது செஞ்சு பாருங்கள். அடி தூள் அப்படி இருக்கும். இந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வெஜ்ஜு சாப்பிட்றவங்க கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ அதே போல் அந்த மட்டன் மசாலாவும் போட்டாச்சு. அதுவும் நல்லா அந்த மசாலாவோட நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஸ்மெல் போகிற அளவுக்கு, அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. வச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி இந்த பாஸ்தா வந்து வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் இதோட கொஞ்சோண்டு சீஸ்,
ஏன்னா கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கும். ஸோ இது வந்து நான் வந்து சீஸ் இருந்தது, ஸோ சீஸ் கொஞ்சம் இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஒரு டெலிஷியஸான ஃபுட்டு கிடச்சிருச்சு. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி, அனஸ்க்கு பிடிச்சிருந்துச்சி, ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சிருந்துச்சி. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இது நம்மளுக்கு இந்த பாஸ்தாவில் தான் செய்யணுங்கிறது கிடையாது, நம்ம ஏரியாவில் கிடைக்கிற அந்த டிஃப்ரெண்ட் பாஸ்தா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஐட்டஸில் கூட கிடைக்கலாம். மெத்தட் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோடு நாங்கள் சாப்பிடும் போது ப்ளெயினாக சாப்பிட்டு எங்களோட டின்னரை முடிச்சிட்டோம். ஹஸ்பண்டுக்கு வந்து அதுக்கு மேலே ஒரு ஆம்லேட் போட்டு சர்வ் பண்ணால் லுக்கும் சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.